தமிழ்நாடு ஒரு ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்லி அந்த யாத்திரையை ஆரம்பிக்கிறாங்க. ஆன்மீக பூமின்றதுல பல பார்வைகள் இருக்கு இல்லையா? தமிழக பார்வை வந்து பாரம்பரியமே என்னன்னா, ஆன்மீகம்னா இவங்க சொல்ற அந்த வேல்ஸ் யாத்திரையோட பார்வை கிடையாது. சமத்துவம் தான் இங்க ஆன்மீகம். அப்படி பார்க்கும்போது இன்னும் நம்ம சமத்துவத்தை அடையிற வழியை வந்து அந்த வேல்ஸ் யாத்திரை வழங்குன்ற நம்பிக்கை சுத்தமா கிடையாது. என் பார்வையில அந்த நம்பிக்கை எனக்கு கிடையாது. அதனால அதை நான் ஒரு ஆன்மீகமாவே பார்க்கல. அது தேவையில்லாத விஷயம் தான். நிறைய விஷயங்கள் நாம சென்றடைய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அது சம்பந்தமான யாத்திரைகள் நடந்தா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யாத்திரை வந்து நம்மளோட எந்த தேவையும் பூர்த்தி செய்ய போறது இல்ல. ஆன்மீகன்றது ஒவ்வொருத்தரோட தனி பார்வையில வேறுபடுது. அதை வந்து இவங்க நாங்க சமூகத்துக்காக செய்யறோன்றத முதல்ல ஏத்துக்கவே முடியாது. அவங்களோட சுயநலத்துக்காக நடத்துறாங்களோன்னு தான் தோணுது. அரசியலுக்காக பண்றாங்கன்னு தான் தோணுதே தவிர மக்களோட நன்மைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கிற மாதிரியும் தெரியல. ஒரு பொதுமக்களா எனக்கு அதுல உடன்பாடு இல்லதான். எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் இது பின்னாடி ஒரு பெரிய மத அரசியல் மத கலவரம் உண்டாறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மைதான். அதை நோக்கி தான் அது செயல்படுறதா நானும் பாக்குறேன். அதாவது பிரிவினை அது அரசு அது வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளை உருவாக்குதோ இல்லையோ, பிரிவினையை உருவாக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா அதுல இருக்கு. அது செய்யறதால மக்களை பிரித்தாழ்வாங்கன்றதுல மிகுந்த ஆழ்ந்த ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நல்ல ஒரு அரசியல் புரிதல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது தெரிய வரும். நல்லாவே தெரியுது. வெட்ட வெளிச்சமா அதை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்களோன்னு தான் தோணுது. தமிழ் கடவுள் முருகன் அவருடைய புகழை போற்றி ஊர் ஊரா யாத்திரை பண்ண போறாங்க. இதுல என்ன தப்பு இருக்க போகுது? இது ஒரு நல்லிணக்கம் தானே, சமூக நல்லிணக்கத்தை உருவாக்காதா? சமூக நல்லிணக்கம் தாராளமா செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா சமீபத்திய சூழ்நிலை வந்து நம்ம தமிழகத்தை நோக்கி பல பிரச்சனைகள் நம்மளை நோக்கி பாஞ்சின்னு இருக்கு. அதுக்கான முடிவுகளை நம்ம எடுத்துட்டு அதெல்லாம் முடிஞ்ச, அதாவது வாழ்வியலே வந்து நம்ம எல்லா கடமைகளையும் முடிச்சப்பமா 60 வயசுக்கு மேலதான் நம்மள சன்னியாசம் போக சொல்லி ஒரு பாரம்பரியம் கூட இருக்கு. அதுல நம்பிக்கை இருக்கிறவங்க அதை நம்புவாங்க. சோ அடிப்படை கடமை நம்மளது என்னவோ அதை முடிச்சுட்டு தான் நம்ம ஆன்மீகத்தை நோக்கி போக முடியும். அதே மாதிரிதான் தமிழகமும் ஒரு வீடு தான். அதுல இன்னும் அடிப்படை கடமைகளே இன்னும் முடியல. அதை நீங்க முதல் முடிங்க. நீங்க தானே அதுக்கு தலைமையில உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு தானே அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க மக்கள். நீங்க அடிப்படையெல்லாம் எங்களுக்கு வழங்கிட்டீங்களா? அது பிஜேபி இருந்தானே யாரா இருந்தானே உங்க வேலை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய எங்களோட அடிப்படைகளை நீங்க கொடுத்துதானே ஆகணும். நானும் சொல்றது, என்னை விட கீழ்நிலையில பல மக்கள் பல தேவைகளை அடைய முடியாம இந்த நீட்னால எவ்வளவு கிராமத்து மாணவர்கள்